சாமி படத்தோட இரண்டாம் பாகத்திலையும் த்ரிஷா தான் ஹீரோயின் அப்படின்னு இயக்குனர் ஹரி தெரிவிச்சிருக்காரு. ஹரி இயக்கத்துல விக்ரம் த்ரிஷா நடிப்புல 2003ஆம் ஆண்டு வெளியான சூப்பர் டூப்பர் ஹிட் படம் தான் சாமி. சாமி படத்துல வந்த கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா அப்படிங்கிற பாட்டு மிகவும் பிரபலமாக இருந்தது. சாமி வெளியான 13 ஆண்டுகள் கழிச்சு அதோட இரண்டாம் பாகத்தை எடுக்க முடிவு செஞ்சிருக்காரு டைரக்டர் ஹரி. சாமி 2 படத்துல விக்ரம் தான் ஹீரோங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஹீரோயினை ஒருவேளை ஹரி மாத்திருவாரோ அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா சாமி 2ஓட ஹீரோயின் த்ரிஷா தான் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு ஹரி. சாமி 2ஓட கதைப்படி 2 ஹீரோயின்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒருத்தர் த்ரிஷா, இன்னொருத்தவங்க ஹீரோயின் தேர்வு செய்யப்பட்ட பிறகு தெரிவிப்போம் அப்படின்னு ஹரி சொல்லியிருக்காரு. எப்படியோ சாமிக்காக த்ரிஷா மீண்டும் மாமியாக போறாங்க. 13 ஆண்டுகள் கழிச்சு ஒரு படத்தோட ரீமேக்ல அதுவும் ஹீரோயினாகவே நடிக்கும் சாதனையை படைச்சிருக்காங்க த்ரிஷா. சாமி படம் மட்டும் ஹிட் ஆகாம இருந்துருந்துச்சுன்னா சினிமாவை விட்டே போயிருப்பேன் அப்படின்னு த்ரிஷா முன்னொரு முறை சொல்லியிருக்காங்க. ஹரி சூர்யாவை வச்சு இயக்கும் S3 படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா சாமி 2 பட வேலைகளை துவங்க இருக்காரு. சாமி படத்தை போலவே சாமி 2 படமும் ஹிட் ஆக ஹரி, விக்ரம், த்ரிஷாக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறோம். ஓகே அப்படின்ட்டு போயிட்டாரு. அப்புறம் எல்லாம் பண்ணியாச்சு, ட்ரெயின் வந்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் மெல்ல எல்லாம் பண்ணிட்டு ஒரு என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ அப்ரெக்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னாரு. என்னோ அது ஊ வேலையா மாதிரி, எனக்கு ஸ்டார்ட் தான் சொல்ல தெரியும். அப்ரெக்ஷன் எப்படின்னு என்ன கேட்டால் எனக்கு என்னையா தெரியும்? இல்லை உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். எனக்கு இங்கே இதே கற்றுக்கல ஒன்றா. என்ன 2வது படத்துல வந்து எனக்கு தெரியுமா ட்ரெயின் வந்துருச்சியா, என்ன வருதோ வச்சு எடியா, ஒன்றும் ஐ எம் ஹேவிங் பட் லிட்டில் டவுட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படியோ சிவகுமார் சார் வந்து ரொம்ப காதலிச்சு ஒரு விஷயத்தை பண்ணாரு. ரஜினி படங்கள்லாம் 2-3 படத்துக்கு பண்ணாரு. இந்த ஆஃபீஸ்க்குள்ள நான் நுழைய முடியுமா, நான் எவ்வளவு தடவை வந்திருப்பேன். என்ன விரட்டுவார் சார், வாசல்ல இருந்து விரட்டினா கூட பரவாயில்ல, இங்கிருந்து வள்ளுவர் கோட்டை போற வரைக்கும் ஏய் நீ எங்காவது மறுபடியும் திரும்பி வந்த. ஒரு வாரம் காஞ்சி ஹோட்டலுக்கு வந்து இதையே பேசிட்டு இருக்கிறேன். என்ன சொல்லுங்கப்பா? அதான் சார் அசோக்குமார், டார்லிங் சாமி ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு, கஷ்டப்படுறோம் இல்லை சந்தோஷப்படுறோம் அப்படின்னா இது பூர்வ ஜென்ம பலன்னு சொல்றீங்களே, அப்படின்னா ஒருத்தர் முதல் ஜென்மத்தில் சந்தோஷமா இருக்கிறது கஷ்டப்படுறதுக்கு யாருங்க காரணம் அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு. அப்புறம் என் பக்கம் திரும்பல, ஃப்ளைட்டில் எங்கிட்ட பேச்சு கொடுத்து ஏன்டா பேச்சு கொடுத்தோன்னு ஆகிப்போச்சு அவருக்கு. சார் ஃபைனல் நீங்கள் அப்படியே மெல்ல போட்டு ஜூம் அப்படின்னு சொல்லி சொன்னார். க்ளோஸ் அப் வை ஜூம் அப்படின்னாரு கேமராமேன். நானும் முடிக்கிற திருத்தேன். அவர் அப்படியே முடிக்கிறார். அவர் ஃபர்ஸ்ட் படம். நோ ஜூம் ஃபைனலி ஓகே டெல் மீ வை ஜூம்.